அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, பெரியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் என்பவன் மிகவும் மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளவன். அவன் தாயை விட பல மடங்கு இரக்கமுள்ள ரப்பு. அவன் எந்த அளவுக்கு நாங்கள் பாவம் செய்துவிட்டு அவனிடத்தில் கையேந்தி விட்டால் அவன் மன்னித்து விடுவான் என்றெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, நபியே, என்னுடைய அடியார்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் அல்லாஹ்வாகிய நான் மனிதர்களை அதிகம் மன்னிக்க கூடியவனாகவும் அவர்களின் மீது அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றேன் என்று கூறிவிட்டு இன்னும் ஒரு உடையத்தை சேர்த்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வினுடைய வேதனை என்பது, அல்லாஹ் தஆலா தரக்கூடிய தண்டனை என்பது மிகவும் துன்புறுத்தக்கூடிய கொடூரமான தண்டனைகளாக இருக்கும் என்பதையும் நீங்கள் என்னுடைய அடியானிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு காஃபிர் இறைமறுப்பாளன் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பற்றியும் அவனுடைய அன்பை பற்றியும் அறிந்து கொண்டான் என்று சொன்னால், ஃபலவ் யஅலமுல் காஃபிரு பிகுல்லில்லதி இன்தல்லாஹி மினர் ரஹ்மா, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அன்பு பாசத்தை பற்றி அவனுடைய ரஹ்மத்தை பற்றி ஒரு இறைமறுப்பாளன் காஃபிராகியவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால், லம் யயஸ் மினல் ஜன்னா, அந்த சுவர்க்கத்தை பற்றி நிராசை அடையவே மாட்டான். அந்த சுவர்க்கத்தை பற்றி அவன் அவநம்பிக்கை கொள்ளவே மாட்டான். எப்படியாவது அந்த சுவர்க்கத்திற்குள் நானும் சென்று விட வேண்டும் என்று சொல்லி ஒரு காஃபிர் ஆசைப்படுவானாம், இறைமறுப்பாளன் ஆசைப்படுவானாம். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் தொடர்ச்சியாக கூறுகின்ற பொழுது, வலவு யஅலமுல் முஃமின், ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் ஆகியவன் பிகுல்லில்லதி இன்தல்லாஹி மினல் அஸாப், அல்லாஹ்வினுடைய தண்டனையை பற்றி அறிந்து கொண்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய வேதனை பற்றியும் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த தண்டனையை பற்றியும் ஒரு முஃமினாகியவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால், லம் யஹ்மனு மினன் நார், அவன் நரகம் என்பதை நினைத்தே பார்க்க மாட்டான். அந்த நரகத்தை விட்டு தூரமாகியே இருக்க வேண்டும். அந்த நரகத்தை பற்றி அச்சம் இல்லாமல் அவனுடைய வாழ்நாளில் ஒரு நாளை கூட கழிக்க மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனையினுடைய ஆழத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர்கள் விளக்குகிறார்கள். அதை தொடர்ந்து அடுத்தபடியாக அல்லாஹ்வினுடைய தூதர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சுவர்க்கம் நரகத்தை படைத்த பிறகு இந்த நரகத்தை படைத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், ஜிப்ரீல், இதெல்லாம் பண்பு இலைகா, நான் பாவிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த நரகத்தை போய் நீங்க பார்த்து விட்டு வாருங்க. நான் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். என்னை நம்பாதவர்களுக்காகவும் அநியாயம் செய்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்காகவும் கொடூரமான தண்டனைகளை கொண்டு இந்த நரகத்தை நான் படைத்து வைத்திருக்கிறேன். இதை போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி விடுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், வஇஸ்ஸத்திக, இறைவா, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உன்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக, யாராவது ஒரு மனிதன் இந்த நரகத்தை பற்றியும் அதிலுள்ள தண்டனையை பற்றியும் அறிந்து கொண்டான் என்று சொன்னால், தினமும் அல்லாஹ்விடம், அல்லாஹ் என்னை இந்த நரகத்தை விட்டு நீ பாதுகாத்து விடு என்று கேட்காமல் இருக்க மாட்டான். அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா மீண்டும் என்ன செய்கிறான், அந்த நரகத்துக்கு திரையிடுகிறான். ஆசைகளை கொண்டு, மனோ இச்சைகளை கொண்டு, விருப்பங்களை கொண்டு அந்த நரகத்தை திரையிட்டு விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மீண்டும் சொல்லுகிறான், இப்ப போய் பார்த்து வாங்க, இப்ப போயிட்டு அந்த நரகத்தை நீங்க பார்த்து வாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து விட்டு வந்து மீண்டும் சொல்லுகிறார்கள், வஇஸ்ஸத்திக, யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லக்கத் ஹஷீது, நான் பயப்படுகிறேன். எந்த ஒரு மனிதனும் இந்த நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது என்ற அளவுக்கு நான் பயப்படுகிறேன். அனைவரும் இந்த நரகத்துக்கு வந்துதான் போவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அந்த அளவுக்கு
ஆசைகளாலும் மனோ இச்சைகளாலும் விருப்பங்களினாலும் இந்த நரகத்தை நீ திரையிட்டு வைத்திருக்கிறாய் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூறுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, நாங்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வும் அவனது தூதரும் இந்த பாவத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கிவிடவே வேண்டாம் என்று அதிபயங்கரமாக எச்சரித்த பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக மக்கள் மன்றத்தில் அரங்கேறிக்கும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது, இந்த பாவத்தை நான் செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா என்னை இப்படியெல்லாம் தண்டிப்பான் என்ற ஒரு அச்ச உணர்வு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு மனிதன் ஓடி விடுவான். அந்த அச்ச உணர்வு கிடையாது. இந்த மனோ இச்சையின்படி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அநியாயம் செய்து கொண்டு, அக்கிரமம் செய்து கொண்டு, அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லாமல், அவனுடைய தண்டனையின் அச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இன்று எங்களுடைய மனோ இச்சையையும் நாங்கள் நிரப்பக்கூடிய இந்த ஆசைகளையும் எப்படியாவது இந்த உலகத்தில் நான் பணக்காரனாக ஆக வேண்டும் என்று நாங்கள் செல்லக்கூடிய இந்த ஹராமான வழியும் நாளை நரகத்தினுடைய திறவுகோலாக, நரகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த திரைக்கு திறப்பாக வந்து எம்மை அல்லாஹ் தஆலா நரகத்துக்குள் போட்டு விட்டார் என்று சொன்னால் அதனுடைய தண்டனை எம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அந்த தண்டனையை பற்றி நாங்கள் அச்சப்படுகிறோமா? அந்த தண்டனையை பற்றி நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோமா?